ஹலோ மக்களே 419வது எபிசோட்ல பேர்லாம் எபிசோட்ல எதை காட்டுறாங்கன்னா மெரைன் கப்பலை தான் காட்டுறாங்க. அதில் தான் போவோ ஹேங்காக் போய்கிட்டு இருக்கா. போவோ ஹேங்காக் கூட யார் இருக்கான்னு லூஃபி தான் இருக்கான். எடுத்த உடனே ஹேங்காக் ஒரு அடி அடிக்கிறா. டேய் நான் உன்ட்ட என்னடா கேட்டேன், ஒரு பேர் மீலுக்கு வந்து 100 கிலோ கொண்டு வரணும், இல்லைனா உங்களெல்லாம் ஏற்றுக்கிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கிட்டுக்கிட்டு இருக்கா. எவனாச்சும் ஒரு சாப்பாடுறதுக்கு 100 கிலோ கொண்டு வரலாம், எல்லாத்தையும் கல்லா மாத்திடுவேன்னு சொல்றா. சரிங்களை மன்னிச்சிருங்க, அடுத்த வாட்டி கொண்டு வரணும் 100 கிலோ கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஓடி போறானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு தெரியல, அவளோ வந்து லூஃபிக்கு வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. சாப்பாடு எல்லாமே வேற லெவலில் இருக்குன்னு சொல்றா லூஃபி. பார்த்தா அது எல்லாமே கனவு. லூஃபிக்கு நான் இந்த மாதிரி தான் ஊட்டி விட போறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா லூஃபிக்கு அவ பேசவும் இல்லை, ஒன்னும் செய்யல. லூஃபி உள்ளே உட்காந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். ஆமா, அங்க உட்காந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க, இங்க வா உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க சாப்பிடுங்க, நான் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன், நீங்க சாப்பிட்டாலே போதும்னு சொல்றா ஹேங்காக். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா 2 மெரைன் ஆஃபீஸரோ வெளியே இருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இங்க கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸா தான் இருக்கு, என்னால பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. சடனா வெளியே வரா, லவ் பீமை போட்டு அடிச்சு பறக்கூடுதா, கல்லாக்கிட்டு போய்கிட்டே இருக்கா. என்னாச்சு, என்ன போயிட்டு வரேன்னு சொல்லி லூஃபி கிட்ட இருக்கான். தப்பா நடக்க பார்த்துக்கிட்டானு, அதான் அவனுக்கு பாடம் புகட்டிட்டு வந்து சொல்லிட்டு ஹேங்காக் வாரா. ரொம்ப சந்தோஷம் சொல்றான். டே எவனாச்சும் அவன் ரூமுக்குள்ள எட்டி பார்த்தீங்கன்னா இதாண்டா நடக்கும், இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க மெரைன் ஆளுங்க. அவனுங்களே மெரைன் ஆளுகள்லாம் ஒரு பக்கம் மிரண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி லூஃபி தான் கட்டுறாங்க. அவனும் அந்த வீவர் கார்டை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுவோ கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா சில நாளுக்கு முன்பு காட்டுறாங்க, ஏதோ சவுத் ப்ளூல ஒரு ஐலண்டை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வேற யாரையும் காட்டல, நம்ம சோப்பர் தான் காட்டுறாங்க. லூஃபி காய்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேயும் நடந்து போய்கிட்டே இருக்கான். என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொண்டுட்டாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கறான். என்னன்னு பார்த்தா இவன் ரம்பிள் பால சாப்பிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருந்திருப்பான். அது எல்லாத்தையும் மறந்துட்டான்னு நினைக்கேன். எல்லாரும் எங்கடா பண்ணி எல்லாரும் எங்கடா பண்ணி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டேய் சோப்பர் சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. நம்ம லூஃபி சத்தம் சொல்லிட்டு திரும்பி பார்க்கறான். பார்த்தா குரூ மட்டும் எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. கண்ணை தொடச்சு பார்க்கறான். காய்ஸ் நீங்க இங்க தான் இருக்கீங்களா, நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது எல்லாமே கனவு. என்னன்னு பார்த்தா தனியா இருந்துகிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாமே தூக்கத்துல கனவு கண்டுகிட்டு இருக்கான். எங்கேயோ படுத்திருக்கான் சோப்பர். டேய் லூஃபி யூஸ் பண்ணி தொடாதீங்கடா, நான் தூங்கணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். டேய் தொடாதீங்கன்னா கேளுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா பறவையா வந்து அவனை தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்தா 2 பறவை வந்து நின்னுட்டு இருக்கு. டேய் இது என்னடா பறவைன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோப்பர். என்னை சாப்பிடாதீங்கடா சொல்றான் அவன். என்னன்னு பார்த்தா சோப்பரை பிடிச்சி அந்த பறவைகளை இடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கு. சோப்பரை பிடிச்சி ஒரு தழுது சுத்திக்கிட்டு போய் கீழே போய் விழுதான் அவன். டேய் நீ விடுங்கடான்னு சொல்லிட்டு சோப்பர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கான். பார்த்தா ஏதோ ஒரு பறவை கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். அது ஒரு ஐலண்டு கிடையாது, எதுவும் கிடையாது, ஒரு சின்ன நெஸ்ட். அது 2 பறவை வந்து சோப்பரை உருட்டி விளையாடுதுங்க. டேய் நான் ஒன்னும் பொம்மை கிடையாது, நீ விடுங்கடான்னு சொல்றான் சோப்பர் அடிச்சு பற கொடுத்துங்க. சோப்பர் ஏர்ல இருந்து கீழே வந்து விழுதான் ஸ்ட்ரெயிட்டா. பார்த்தா ஒரு மரத்துல இடிச்சு சுத்திக்கிட்டு போய் விழுதான். பார்த்தா அது ஒரு ஐலண்டு தான். ஆனா அந்த நெஸ்ட் அவ்வளவு பெருசா இருக்கனால அது ஐலண்டு மாதிரியே தெரியல. ஒரு வழியே கீழே வந்து விழுந்துட்டான். இது என்ன மாதிரி இடனான்னு சொல்லிட்டு சோப்பரோ பயந்து போய்கிட்டே இருக்கான். ஒரு குச்சி வச்சு நடந்து போறான் அவன். லூஃபி மத்தவங்க எல்லாம் எங்கடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சோப்பரோ கத்திக்கிட்டு வரான். சடனா உட்கார்தான். நான் மட்டும் தான் அந்த ஐலண்ட்ல இருக்கனா, எனக்கு வேற பசிக்கேன்னு சொல்லிட்டு சோப்பர் வயிற்று பிடிச்சிட்டு உட்காந்துட்டான். இந்த ஐலண்டு மட்டும் வந்தோம்னா நாங்க மொத்தமா இருந்தாங்கன்னா செலிப்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணணும்ல, அதெல்லாம் குச்சி வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க யாருமே இல்ல. என்னடா நான் யாருமே பார்க்க முடியல, எங்கடா இருக்கேன் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் சோப்பர். லூஃபி மத்தவங்கள எங்கடா இருக்கீங்கன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சடனா ஞாபகத்துக்கு வருது, அப்பாடா என்னோட வீவர் கார்டு அப்படின்னு சொல்றான். ரேலியோட வீவர் கார்டு அவன்கிட்ட தான் இருக்கு. வீவர் கார்டு தான் எனக்கு வழி காட்டும்ல, நாங்க போயே திருவேன், லூஃபியும் மத்தவங்களையும் பாத்துருவேன், எனக்கு இது போதும்டா, நான் எப்படியாச்சும் அங்க போகணும், அது மட்டும் போதும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். கிவ் அப் பண்ணக்கூடாது, நான் சர்வே பண்ணணும், இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சுத்தி ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா ஒரு பள்ளி போய்கிட்டு இருக்கு. இதான் என்னோட சாப்பாடு, இதைத்தான் நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இந்த பள்ளி எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்கான். ஓடாதடான்னு சொல்றான் சோப்பர் ஒரு பக்கம். ஆனா சடனா ஒரு ஆள் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். சோப்பரே கட்டையை வச்சுட்டு ஒரு அடி அடிக்கிறான். சோப்பர் செதறிட்டான். அதுக்கப்புறம் கட் பண்ணி இன்னொரு இடத்த தான் கட்டுறாங்க. எவனோ வந்து ட்ரம்ஸ் எல்லாம் வந்து தாள அடிச்சுக்கிட்டு இருக்கான். சோப்பரோ கண் முழிச்சு பார்க்கறான். நான் எங்கடா இருக்கேன், எனக்கு உடம்புலாம் சுடுதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா என்னன்னு பார்த்தா சோப்பரை கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. சமைக்க போறானுங்க அவனை. ஏதோ காட்டுவாசிகள்கிட்ட வந்து அவன் மாட்டிக்கிட்டான். ரக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுடா, நம்ம பறவை கிடைக்கும் தான் நினைச்சோம், ஆனா டாக் கிடைச்சிருச்சு, அது வரைக்கும் போதுன்னு சொல்றானுங்க. என்ஜாய் பண்றானுங்க. டே நான் ஒரு மாண்டான்னு சொல்லிட்டு சோப்பரை கத்துறான். எவன்டா பேசுறான்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறாங்க. டே எவனோ மான்னு சொன்னான்டா, எவன்டா பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நான் தான்டா பேசணும்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். அதுக்கப்புறம் இன்னொரு கூட்டம் அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருக்கு. சார் நாங்க தெரியாம அந்த பறவை இதுக்குள்ள போயிட்டோம் சார், அதை எங்களை துரத்திட்டு வருதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வராங்க. டே பேர்ட்ஸ் எல்லாம் வருதுடா, எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருக்க பாத்திரத்தை அப்படி தூக்கிட்டு வேகமா ஓடுறாங்க. ஏகப்பட்ட பறவை வந்து அங்க இருக்க மக்களே அடிச்சு பறக்கூடுது. என்னடா அந்த பறவை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போலுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் சோப்பர். ஆனா மேல இருக்க கயிறம் அந்திரிச்சு மேல இருந்து கீழே வந்து விழ போறான். ஆனா அதுக்குள்ள நம்ம சோப்பர் வந்து பெருசாயிட்டான். பெருசானது கயிறே அந்திரிச்சு. இருந்தாலும் கால்லாம் சுட ஆரம்பிச்சிருச்சு. சுத்திக்கிட்டு வந்து விடுறான். கொஞ்சம் நான் இறந்துருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐலண்டை வந்து மத்தவங்க எல்லாம் வந்து பொக்கிஷ் ஐலண்ட்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஒரு பேர்டி கிங்டம்னு சொல்றாங்க. சோப்பரோட விதி என்ன ஆக போகுதுன்னே தெரியல. எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி இன்னொரு ஐலண்ட் தான் காட்டாங்க. அது ஒரு ட்ரீம் ஐலண்ட், அதான் பீச்சி ஐலண்ட்னு சொல்றாங்க. இந்த ஐலண்டே பார்க்க ஹார்டின் மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம சாஞ்சி தான் காட்டுறாங்க. பெண்கள்லாம் அங்க எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க.
பார்த்தா சாஞ்சி அவங்களெல்லாம் துரத்திக்கிட்டு வரான். கேர்ள்ஸ் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க, நாமி ரோபின் சொல்லிட்டு ஓடிட்டு வந்துகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா சோப்பர் வந்ததுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. சாஞ்சி இங்கே கிடக்குறான். கூமா இவனே அடிச்சு பறக்கூடாதானே செஞ்சிருந்தான். இவன் இன்னொரு ஐலண்ட்ல வந்து கிடக்குறான். எங்கதான் வந்து கிடக்குறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த வாரலாடு செஞ்ச செயல தான்டா நான் இங்கே கிடக்குறேன்னு சொல்லிட்டு சாஞ்சியை கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. எஸ்கியூஸ் மீ மிஸ்டர், நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்த்தா சடனா மயங்கிரவே செஞ்சுட்டான் சாஞ்சி. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு சாஞ்சி தூக்கிட்டு வந்து மடியில படுக்க வச்சிருக்கா. உங்களுக்கு ஏதோ ஆயிருச்சான்னு சொல்லிட்டு முகத்துல கர்ச்சி வச்சுலாம் தொடச்சு விட்டுக்கிட்டே இருக்கா. இது நோமியா ரோபினா இல்லனா புது பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காம சடனா அந்த பொண்ணை தொடுறான். அந்த பொண்ணோ பயந்தங்கிறது வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. இருங்க ஓடாதீங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா சாஞ்சி. பார்த்தா ஹேண்ட் கர்ச்சி விட்டுட்டு ஓடுறான் அந்த பொண்ணு. ஒன்னு இந்த கர்ச்சி எடுத்து பார்க்கறான். அதுல எலிசபெத்னு போட்டிருக்கு. சரி இந்த பொண்ணு எலிசபெத் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஐலண்டே பார்க்க சூப்பரா இருக்கு. நான் எங்கடா வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த ஐலண்ட்ல ஃபுல்லா பெண்கள் மாதிரியே இருக்கு. பார்த்தா விலங்குகளும் பெண்களா இருக்கு. அந்த பொண்ணோட ஞாபகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கேன். அந்த பொண்ணு ஏஞ்சலா இருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். என் ஹார்ட்லாம் துடிக்குன்னு சொல்றான். இது கண்டிப்பா லவ் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி இந்த பொண்ணு கூட என்ஜாய் பண்ற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறான். சரி இவங்கெல்லாம் யோசிக்க தேவையில்லை, நான் வந்து ராபினையும் நாமியையும் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவர் கடை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு மட்டும் இந்த பொண்ணுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், இந்த கர்ச்சிப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். எலிசபெத் இந்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு பாஞ்சு வரான். என்னன்னு பார்த்தா வெல்கம் எலிசபெத்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வாசல்லே போட்டிருக்கு. சாஞ்சி நடந்து போய்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட பொண்களும் பின்னாடி தான் நின்றுகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. லேடி எலிசபெத் நீங்க இருக்கீங்களா, நான் சாஞ்சின்னு ஒருத்தன் வந்திருக்கேன், உங்களோட ஹேண்ட் கர்ச்சிப்பை கொடுக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறான். சடனா அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஹேண்ட் கர்ச்சிப்பை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கா. சரி அந்த பொண்ணு ஷையான கேர்ள் நினைக்கேன். சரி நம்ம இவள்கிட்ட மன்னிப்பு சொல்லிட்டு இந்த பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. உங்களை வந்து மீட் பண்ணணும், நான் நல்லா சமைச்சு தருவேன், வேணா நான் சமைச்சு தரேன், நீங்க சாப்பிட்டு பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி இது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப நீங்க குக்கிங் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆமான்னு சொல்றான். உங்களுக்கு ட்ரெஸ்னா பிடிக்குமான்னு சொல்லிட்டு பொண்ணு கேக்குறா. ட்ரெஸ் ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான் அவன். உங்களுக்கு ட்ரெஸ்னா பிடிக்கும்ல, அப்பனா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. அந்த பொண்ணு வேற ட்ரெஸ் போட்டுட்டு எனக்கு காட்ட போறான்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றா சாஞ்சி. இந்த ஃப்ளவர் பிரிண்ட் ட்ரெஸ் எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறா. பாக்குறேன்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டே இருக்கான். இந்த வாரன்னு சொல்லிட்டு ஃப்ளவர் பிரிண்ட் ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வராவா. என்பதை வீடே திறந்துட்டாங்க. உடனே இந்த வீடை திறந்துனே அப்படி உள்ள போய் சாஞ்சி போய் பார்க்க போறான். நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உடனே இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப போறா. எலிசபெத் எலிசபெத் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் சாஞ்சி. சடனா பாஞ்சு வந்து இந்த பொண்ணு ஒரு போட்டு போடுறா. பார்த்தா சாஞ்சி ஏறலவே உழுதான். எலிசபெத் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பாக்குறான். பார்த்தா கால்லாம் முடியா இருக்கு. இது என்னதுடான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த பொண்ணு பார்க்கவே பயங்கரமா வித்தியாசமா இருக்கா. இது என்னதுடா இது கனவு உலகத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு பயந்து போறான். பார்த்தா அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே வித்தியாசமா தான் இருக்காங்க. அது லேடிஸா ஜென்ஸானே ஒன்னும் புரியல. சாஞ்சி முழிக்கிறான். யாரா இவனுங்க இப்படி இருக்கானு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். ஆம்பளை குரல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா சாஞ்சி பயந்து ஓடுறான். அங்க எல்லாமே பிங்கா இருக்கு. எல்லாருக்குமே பிங்க் தான் பிடிக்கும் போலுக்கு. பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி ஒரு பக்கம். நான் சொர்க்கத்துக்கு ஒன்னும் வரலடான்னு சொல்லிட்டு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த பெண்களும் துரத்திக்கிட்டே வராங்க. ஆனா யாருன்னே தெரியல. நாமி ரோபின் உங்களை தேடி நான் வாரேன்னு சொல்லிட்டு சாஞ்சி ஓட ஆரம்பிச்சவன் தான் நிப்பாட்டவே இல்ல. நில்லுங்க நில்லுங்க நான் வாரேன்னு சொல்லிட்டு அவங்கள துரத்திக்கிட்டு வராங்க. என்னை விடுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நான் எங்கிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறான். வெல்கம் காமபாக்கா கிங்டம் சொல்லிட்டு கத்துறாங்க. சாஞ்சி அழுதுகிட்டே ஓடுறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை கம்பறாதீங்க. See you bye.